வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிச்சன் இருக்கிற நிலமையை பார்த்தீங்களா? வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் வீடியோ போட முடியல. வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ போடுவோன்னு சொல்லி நானே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நானே க்ளீன் பண்ணணும், நானே வீடியோ எடுக்கணும், நானே எடிட் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னால் ஒழுங்காக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வீடு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. எதுக்கு என்னன்னு உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன், சரிங்களா? இப்போ பார்த்திங்களா, செல்ஃபெல்லாம் பக்கத்தில் சுற்றியும் பில்டிங் ஆகிட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே மண்ணும் பொடியும் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், தொடச்சி நான் என்னைக்கு க்ளீன் பண்ணுறது? இப்படி தொடச்சி ஒரு தடவை சும்மா ரஃப்பாக தண்ணியில் தொடச்சிடலாம். அப்புறமா அந்த ஹாப்பி பிளான்ட்டு ஏதோ ஒரு லிக்விட் வாங்கினேன், அதை வச்சு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், செல்ஃபெல்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் நீட் பண்ணியாச்சு, ஓகேவா? இனி மறுபடியும் எப்போ டஸ்ட் வரும், எப்படி களையும்னு தெரியாது. ஆனால் சீக்கிரம் நம்ம எதை எப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், களைச்சிடுவோம். களைக்கிறதும் நம்ம தான், அடுக்கிறதும் நம்ம தான், சரிங்களா? அவ்வளோதான். என்னோடய கிச்சன் இதுதான். கிச்சன் டூர்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா காலையில் அவ்வளோ வேலை இருந்துச்சு, அதை காட்டி நீட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக தொடச்சி இது பண்ணுறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வாங்கியிருக்காங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸ். சும்மா பில் பண்ணுற நேரத்தில் வேறு ஷார்ட் வீடியோ வச்சு பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக குக்கர் வாங்கிறதுக்காக தான் போனேன். ஆனால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், லேடிஸு கடையவே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கணும். பயங்கர கூட்டம். நம்ம இது இல்லைங்களா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அங்கே தான் பயங்கர க்ரௌடு. எல்லாம் ஏசிக்கு தான் அந்த க்ரௌடு. இது வர இதில் பண்ணிக்கலாம். பயங்கர டிமாண்டாக இருந்தது. அங்கே எல்லாம் புக் பண்ணி 19 மைக்ரோ வேறு பிராண்டு வாங்கிறது இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாம், விலையெல்லாம் ரேட்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்ன பிராண்டு என்னென்ன பிராண்டு பில் போடுற வரைக்கும் அப்படியே சும்மா நம்ம கடையெல்லாம் பார்த்தோம். லேடிஸோட வழக்கமே இருந்தாங்க, சும்மா இருக்க மாட்டோம். நம்ம தான் பார்த்தேன். மைக்ரோ ஐஎஃப்டி 19 ரூபா சொன்னாங்க, 19,000. நல்லா இருந்துச்சு. அதே ரிப்பேர் பண்ணிட்டோம். கிரில் சிக்கன் பண்ணிட்டு 14,500 14,800 லிட்டர்ஸ் கம்மின்னு நினைக்கிறேன். 23 or 25 என்னமோ 14 சொன்னாங்க. 25 19 சம்திங் சொன்னாங்க. சரி, அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக, ரொம்ப பிடிச்சிருந்து. மைக்ரோ ஓவன் இல்லாத குறை தான் உனக்கு ஒன்று பொடி அப்படின்னு. அப்புறம் சரி மிக்ஸி பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. நம்ம தான் எத்தனை நாளைக்கு அந்த பழைய பொருள் கடையில் பார்க்க புதுசாக வாங்கலாம் தான் தோணும். எல்லாமே வாங்கலாம்னு புதுசாக ஆர்வம் சொல்லுவாங்க. அது நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். நான் என்னோடய வாஷிங் மிஷின் இங்கே தான் இருக்கேன், அயன் பாக்ஸ் இங்கே தான் இருக்கேன், மோஸ்ட் ஆஃப் ஃபேன் இங்கே தான் இருக்கேன். எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக இங்கே தான் வாங்கினது. நல்லா இருந்தது. சிமினி பார்த்தேங்க, 25,000 சிமினி, நல்லா இருந்தது. இப்போ பார்க்க போய் என்னென்ன பார்த்துருக்கேன். சும்மா காசா பண்ணமா பார்க்குறது தானே. நல்லா இருக்கும், நம்ம பொருள் எல்லாமே நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் இன்னும் ஹீட் பண்ணுற மாதிரி, அதாவது மைக்ரோ ஓவன் மாதிரியே தான். அது எதுவும் சின்னதாக நான் பார்த்துருக்கேன். நான் யூடியூப்லாம் இதுதாங்க நான் வாங்கின குக்கரு.
ஃபைனல் லுக். பட்டர்ஃப்ளை 5.5 லிட்டர்ஸ். நல்லா இருக்குங்க. நல்லா கெட்டியா. நல்ல நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸில் தான் வாங்கினேன். நல்லா இருக்காங்க. ப்ராடக்ட் நிறைய வந்துருக்கு. சோலோ டைட்டே இருக்குது உங்களுக்கு வந்து.